அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யகுலூன தஆம வமா கானூ ஹாலிதீன். வமா ஜஅல்நாஹும் ஜஸதன், நாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உடல் கொடுக்கவில்லை. இது நபிமார்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு நபிக்கும் லா யகுலூன தஆம, உணவு தேவையில்லாத ஒரு உடல் கட்டுடன் ஒரு உடல் அமைப்பு நாம் கொடுக்கவில்லை. அடுத்து கூறுகின்றார் அல்லாஹு, வமா கானூ ஹாலிதீன், இயற்கைக்கு அப்பான முறையில் ஒரு வாழ்வும் அவர்கள் கொடுக்கவில்லை என்று. கவனமாக கேளுங்கள் சகோதரர்களே. மல் மசீபின் மரியம் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லி ரசூல். மசீபின் மரியம் ஒரு ரசூல் மட்டும்தான். கத் ஹலத் மின் கப்லி ரசூல், அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா ரசூல்களும் வஃபாத்தாகி விட்டார்கள், காலஞ்சென்று விட்டார்கள். வஉம்முஹு சித்திகத்தும் கானா யகுலானி தஆம, அவரும் அவருடைய புனிதவதியான தாயும் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள். இப்போதில்லை. ஒரு உணவு தேவைப்படாத ஒருடன் எந்த ஒரு நபிக்கும் நாம் கொடுக்கவில்லை அல்லாஹ் கூறுகின்றான். வமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யகுலூன தஆம வமா கானூ ஹாலிதீன். ஹாலிதீன் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாக எவருக்குமே கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் கூறுகின்றான். அடுத்து ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைமா தௌகுதிலன் கலத்தும் அலா அகாபிக்கும். இங்க ஒரு கேள்வி கேட்கப்படலாம், மல் மசீபின் மரியம் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், மசீபின் மரியம் ரசூல் மட்டும்தான், அவருக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் பார்த்தாய் விட்டார்கள் என்று தானே அல்லாஹ் கூறுகின்றான். இங்கே மசீபின் மரியம் காலம் சென்று விட்டதாக சொல்லவில்லையே. அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் கூறுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல் என்று வேறு யாரும் இல்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் கலஞ்சென்று விட்டார்கள். இந்த கத் ஹலத் என்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் விளக்கம் அஃபைம்மா தௌகுதிலன் கலத்தும் அலா அகாபிக்கும் என்பதாகும். கது ஹலத் என்பதின் பொருள் மௌத்து அல்லது கதல் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மூன்றாவது அர்த்தம் இல்லை. இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் என்ன விளக்கம் கொடுத்திருக்கின்றான், கது ஹலத் என்பதற்கு அல்லாஹ் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். தவிர அல்லாஹுடைய இந்த விளக்கத்திற்கு மாறுபட்ட முறையில் அகராதிப்படி சொல்கிறது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்வதற்கில்லை. ஏன்னா கது ஹலத் என்பதற்கு திருக்குர்ஆனில் ஏராளமான இடம் இருக்கின்றது. நேரம் வரும்போது நான் இன்ஷா அல்லாஹ் சொல்வேன். ஹலா ஃபுலானுன் மாத ஃபுலானுன் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னால் சென்று விட்டார் என்றால் மரணித்து விட்டார் தான் பொருள். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அதே போன்று உமமுன் கத் ஹலத், ஏராளமான சமுதாயங்கள் அழிந்து போய்விட்டன, அதாவது காலம் சென்று விட்டது என்பதற்கு அழிந்து போய்விட்டது அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் மட்டும்தான், அவருக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் காலம் சென்று விட்டார்கள். எவ்வாறு காலம் சென்று விட்டார்கள்? அஃபைமா தௌகுதிலன் கலத்தும் அலா அகாபிக்கும், அவர் மரணித்தோ அல்லது கொலை செய்யப்பட்டோ காலம் சென்று விட்டார்கள். இதுக்கு விளக்கமான முறையில் கிதாப் புகாரி கிதாபுல் அம்பியா மனாகிப் அபீ பக்கர் என்று பாவில் இவ்வாறு கூறப்படுகின்றது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டதாய செய்தி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைத்ததும் தமது மகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் வருகிறார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு. இதை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்ப்போம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா حدثنا إسماعيل بن عبد الله حدثنا سليمان بن بلال عن هشام بن عروة عن عروة بن زبير عن عائشة رضي الله تعالى عنها زوج النبي صلى الله عليه وسلم أن رسول الله صلى الله عليه وسلم مات. حضرت عائشة رضي الله عنها ரிவாயத் செய்கிறார்கள், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அபூ பக்கர் சொன்னி قال إسماعيل يعني بالباية فقام عمر يقول والله ما مات رسول الله صلى الله عليه وسلم. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகாம உமரு என்று சொல்றார்கள். வல்லாஹி மா மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இறைவன் மீது ஆணை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகவில்லை, வஃபாத்தாகவில்லை. காலத்து ஆயிஷா ரலியல்லாஹு நிர்வாகிக்கிறார்கள். வகால உமரோ, உமர் தான் கூறினார்கள், வல்லாஹி மா கான யகூ ஃபீ நஃப்ஸி இல்லா ஸாகா வல யபஸன்னஹு அல்லாஹு ஃபல யுகத்தி அன்ன ஐதி ரிஜாலின் வர்ஜுலஹும். ஹஜ்ரத் உமர் தான் கூறினார்கள், என்னோட உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருவார்கள், எதிராளிகளுடைய கைகளையும் கால்களையும் உடைப்பார்கள். இதுவாறு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது ஃபஜா அபூபக்கரின், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஃபகஷஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகபலஹு. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மையத்தை பார்த்து முகம் மூடி இருந்தது. அம்முகத்திலிருந்து துணியை மாற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் முத்தமிடுகின்றார்கள். ஃபகபலஹு காலா பியதி அன்த வ உம்மி திப்த ஹய்யன் வ மைத்தன் வல்லதி நஃப்ஸி பியதி லா யுதீகுக அல்லாஹு மௌத்ததைனி அபதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானஜி பார்த்த பொழுது என்னுடைய தந்தை மீது ஆணைத்து தாய் மீது ஆணைத்து சொல்கின்றேன், நீங்கள் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று உங்கள்ட்ட மௌத்தும் புனிதமானது. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணைத்து கூறுகின்றேன், லா யுதீகுக அல்லாஹுல் மௌத்ததைனி அபதா, உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரெண்டு மரணங்கள் தர மாட்டான். சும்மா ஹரஜா, இது வீட்டுக்குள் சொல்கிறார் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபகால அய்யுஹல் ஹாலிஃப் வலா ரிஸ்லிக். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அய்யுல் ஹாலிஃப், ஏ ஆணை இடுகின்றவரே, அலா ரிஸ்லிக், சற்று பொறுத்து பாருங்க. ஃபலமா தக்கல்லம அபூபக்கரின் ஜலஸ உமரு. ரசூல் கரீம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பித்ததுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தார்கள். ஃபஹமிதல்லாஹ நஹமது வ நுஸல்லி அலைஹி சொன்னது பிறகு அபூபக்கரின் வஸ்னா அலைஹி, ஹஜ்ரத் அபூபக்கர் கூறினார்கள், அலா மன் கான யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாதா வமன் கான யாபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத். ஹஜ்ரத் அபூபக்கர் கூறினார்கள், எவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகின்றாரோ அவர் கவனமாக கேட்கட்டும். ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ, எவர் அல்லாஹ்வை வணங்குகின்றாரோ ஃபைன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அவன் என்றென்றும் உயிருள்ளவன், லா யமூத், அவனுக்கு மரணம் வருவதில்லை. காலா கூறினார்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நீயும் மரணிக்க கூடியவன், இவரெல்லோரும் மரணிக்க கூடியவர்கள். காலா வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல் மட்டும்தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் காலம் சென்று விட்டார்கள். அஃபைம்மா தவ் குதிலன் கலத்தும் அலா காபிக்கும், இந்த முஹம்மதும் காலம் சென்று விட்டால், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார், நீங்கள் ஓடிவிடுவீர்களா என்று அஃபைம்மா தவ் குதிலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தோ கொலை செய்யப்பட்டோ கதுஹல ஆயிருந்தால், கதுஹலத் மின் கப்லி ருசுல், காலம் சென்று விட்டால், அதாவது மரணித்தோ கொலை செய்யப்பட்டோ, இன்கலத்தும் அலா காபிக்கும், நீங்கள் திரும்பி போய் விடுவீர்களா என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக புகாரி சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அறிவு கற்ற, ஞானம் கற்ற திருக்குர்ஆனை பற்றியும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இர்ஃபானையும் மாரிஃபத்தை பற்றி நன்கு புரிந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற ஆயத்திற்கு விளக்கம் கொடுத்து கூறுகின்றார்கள். எவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அதே போன்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள்.
ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யதூன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன் அம்வாதுன் கைரு அஹ்யாஇன் வமா யஷ்உரூன அய்யான யுபஸூன். எவர் அல்லாஹ்வை தவிரவற்றை வணங்குகின்றார்களோ, நான் ஒன்று கூற விரும்புகின்றேன், அல்லாஹுக்கு பிறகு ஏதாவது ஒரு உயிர் மிகவும் மதிப்பிற்குரியதாக இருக்கின்றது என்றால் அதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாகும். சும்மதனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அதனா. திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறினான், மனிதர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர், பெருமதிப்பிற்குரிய நபர் இருக்கின்றார்கள் என்றால் அது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவர்கள் யாராவது வணங்குகிறார்கள் என்றால் அது தவறு, பொய் என்ற கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு சுட்டி காட்டுகின்றார்கள். வல்லதீன யதூன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன் அம்வாதுன் கைரு அஹ்யாஇன். அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் இவர் வணங்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டவர்கள். கைரு அஹ்யாஇன், எவருமே உயிருடன் இல்லை. வமா யஷ்உரூன அய்யான யுபஸூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி இவர்களுக்கு தெரியாது. பண்புள்ள சகோதரர்களே, எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனடி சேர்ந்ததாக இந்த ஆயத்திலிருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் எடுத்து காட்டுகிறார்கள். அதற்கு சான்றாக எடுத்து கூறுகின்றார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்பதாகும். நான் ஒன்று கூறி இந்த விஷயத்தை முடிக்க நாடுகின்றேன். திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்தா. நாம் எந்த ஒரு மனிதனையும் மின் கப்லிகல் ஹுல்தா, உமக்கு முன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நாம் ஆக்கவில்லை. வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், நீண்ட காலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வாழ்வதற்குரிய ஒரு நிலைமை எந்த ஒரு மனிதருக்கும் நாம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது நபியே, எனது அருமை தாசர் முஹம்மது நபியே, அஃபைமித்தா ஃபஹுமுல் ஹாலிதூன், நீ மரணித்து அவர்கள் உயிருடன் நீண்ட காலம் வாழ்வதா? உனக்கு முன் தோன்றி இருக்க 650 வருடங்களுக்கு முன் தோன்றி இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்காமல் வானத்தில் இருப்பது நீ வந்து வஃபாத் ஆகிவிடுவதா? அஃபைமித்தா ஃபஹுமுல் ஹாலிதூன், நீ மரணித்து அவர்கள் உயிருடன் வாழ்வதா? ஹாலித் குல்துகி ஜிந்தகி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு வருவார்கள், 2000 வருடங்களுக்கு பிறகு வருவார்கள், மரணித்து விட்டுவார்கள் என்றால் சொல்லுவீர்கள். ஆனால் இங்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் போது கேட்கின்றார் அல்லாஹ், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல் அஃபைமித்தா ஃபஹுமுல் ஹாலிதூன். கூறுகிறார்கள், வலவ் அன்ன இன்சானன் யதீரு இலஸ் ஸமா வகான ரசூலுல்லாஹி அவுலா வஜ்தரு. ஏதாவது ஒரு மனிதனுக்கு மரணிக்காமல் வானத்திற்கு போவதற்குள்ள தகுதி இருக்கின்றது என்றால் அதன் பெருமானார் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தவிர மற்ற எவருக்குமே இல்லை. गैरत की जा है ईसा, जिंदा हो आसमां पर, मदफून हो जमीन पे, साहे जहां हमारा. எங்களுடைய அபிமானத்துக்குள்ள கேள்விக்குறியாக இருக்கின்றது. गैरत की जा है ईसा, जिंदा हो आसमान पर. உங்களுக்கு அபிமானம் இல்லையா என்று கவி கேட்கின்றார்கள். யார் அப்புறம் சொல்வேன். உங்களுக்கு அபிமானம் இல்லையா? गैरत की जा है ईसा, जिंदा हो आसमान पर. ரசூலன் இலா பனி ஈசா என்று கூறப்பட்டிருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருந்து மத்ஃபூன் ஹோ ஜமீன் பே ஷாஹே ஜஹான் ஹமாரா, இரு உலகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் மத்ஃபூன் என்று சொல்லப்படுகின்றது. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஜிந்தா நபி, உயிர் நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எவருமே இல்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வஃபாத் நாங்கள் எதற்காக நிரூபித்து காட்டுகின்றோம் என்றால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கக்கூடும் அன்பு, நேசம், இஸ்ஸத், மஹப்பத்தின் காரணமாகத்தான்.
ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு தமது வஃபாத்தை அடையாளமாக எடுத்துரைத்தார்கள். எங்கேயாவது ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் இந்த ஜிஸ்முடன் இந்த உடலுடன் வானத்தில் இருப்பதாக எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா? இதுதான் கேள்வி. அன்புள்ள சகோதரர்களே, நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்டது நன்றி. எங்களுக்கு ரசூல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது எந்த விதமான வெறுப்பும் இல்லை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்பு, நேசம், பற்றுதல், இஸ்ஸத், பகுமதி காரணமாகத்தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரை மரணிக்காமல் உயிருள்ள நபி என்று நிரூபித்து காட்டுவதற்காகத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்று திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நான் உங்கள் முன்னால் சான்றுகள் எடுத்து வைக்கின்றோம். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் ஒப்பந்த விதி மீறப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒப்பந்தம் எழுதுவது அதன்படி ரெண்டு தரப்பினரும் பேணி நடக்கிறது தான். 10 நிமிஷம் தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்க, தேவையற்றதுன்னு சொன்னேன். ஒன்று தவறு தான் ஒப்புக்கொள்ளணும். ஒப்பந்த விதி ஏன்னா ஒவ்வொரு விதியும் மீறினாலும் ஒப்புக்கொள்ளணும்னு விதியில் இருக்குது. அதுவும் ஒரு விதி, அதுக்கு பதிலே சொல்லலை. சேலஞ்சு பண்ணுறதுக்கு விதி மீறல்னு சொல்லி காட்டினேன். நான் பண்ணலை, இன்னொரு ஆள் பண்ணது சொன்னேன்ட்டாங்க. அது டபுள் விதி மீறல். அது தானே விதி மீறக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. இவங்க இன்னொருத்தர் சவால் விட்டதை கொண்டாந்து இங்கே எடுத்து காட்டினா குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் ஆதாரமாக எடுத்து வைக்கப்படணும் என்பதற்கு மாற்றமான இன்னொரு விதிமீறல், ரெண்டாவது தடவை ஒரு விதிமீறல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்கு சரியில்லை. அடுத்தபடியாக இன்னொரு விதிமீறல், நிறைய விதிமீறல்கள் அதை சுட்டி காட்டணும். ஒப்பந்தம் இருக்கிறனால சுட்டி காட்டுறேன், விஷயத்துக்கும் பதில் சொல்லுவோம். அதாவது அகராதி நூல்களை கொண்டுதான் அர்த்தத்தை தீர்மானிக்கணும் என்று ஒப்பந்தத்தில் இருக்குது. இதை திடீர்னு ஒரு 5 நிமிஷத்தில் அதை எழுதிடல ரெண்டு தரப்பும். அதை ஏன் எடுக்கணும் என்பதற்கு நீண்ட நேரம் வாதம் நடந்திருக்கு. வீடியோ கேசட் நீங்க பார்த்துருக்கணும். ஒப்பந்தத்தை இங்க பேசுறதுக்கு முன்னாடி கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதை போட்டு பார்க்கணும். குர்ஆன் அரபு மொழியில் எழுதப்பட்டது. அதுக்கு அர்த்தம் செய்யறதா இருந்தால் அதுக்கு அர்த்தம் செய்யற முறையில அர்த்தம் செய்யணும். எந்த ஒரு மொழியை அர்த்தம் செய்யறதா இருந்தாலும் அகராதி அடிப்படையெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறத அன்றைக்கு தெளிவான முறையில் நிரூபித்து ரெண்டு தரப்பும் ஒத்துக்கொண்டு அதன் பிறகுதான் செய்யப்பட்டுச்சு. அதனால குர்ஆன் அகராதினா மொழி தெரியாத ஒருத்தன், அரபு மொழியே தெரியாது, ஒமா அர்சல்னா மின் கப்லிக்கல் குல்தன்னு வழங்குவானா? அவன் எதன் அடிப்படையில் அர்த்தம் செய்வான்? மொழிபெயர்ப்பு பார்த்து செய்வான்னு சொல்லுவீங்க. மொழிபெயர்த்தவர் எதன் அடிப்படையில் பண்ணியிருப்பாரு? டிடிக்ஷன் வச்சு தான் பண்ணியிருப்பாரு. அகராதி வைக்காம ஒரு அர்த்தம் செய்யும். எந்த ஒரு மொழியை புரிஞ்சு கொள்றதுக்கும் அந்த மொழி என்ன சொல்லுதுங்கிறது முக்கியமானது. இது பற்றி விவாத ஒப்பந்தம் நடந்த கேசட்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இது பற்றியே நம்ம பேசியிருக்கிறோம். பேசி அவங்க சொல்ல நம்ம சொல்ல கடைசியில் இதுவும் கரெக்ட்னு அவங்க ஒப்புக்கொண்ட பிறகு அது எழுதப்பட்ட ஒரு விதி. அதனால விவாதத்தில் பேச வர்றவங்க இந்த விதிமுறைகளை கவனமா படிக்கணும். இந்த விதிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டு தான் இங்க உள்ள ஜமாத் தலைவர் அதுக்கு ஒப்புக்கொண்டு தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால திரும்ப திரும்ப ஒப்பந்த மீறல் நடக்கக்கூடாது. அடுத்தபடியாக ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் ஆதாரமா எடுத்து வைக்கணும்ன்றது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டு இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சர்ச்சை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம் சொன்னாங்க. இது தெளிவாகவே எங்கள்கிட்ட கேட்டாங்க. பெரிய பெரிய சஹாபிகளுடைய கூட்டா இருந்தாலுமா எடுத்து வைக்க கூடாது கேட்டாங்க. ஆமா, கூடாது. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டணும். இல்லைன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரம் காட்டணுமே தவிர வேற ஆட்கள் சொன்ன எதையும் நாங்கள் ஆதாரமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. ஆக 2 பேரும் அதை ஒப்புக்கொண்டதாவது. 2 பேரும் ஒப்புக்கொண்டதற்கு மாற்றமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஏற்பட்ட சர்ச்சை, அதன் அடிப்படையில் அவங்க சொன்ன அபிப்பிராயம், இதையெல்லாம் இங்க கொண்டாந்து ஆதாரமா வைக்கிறது ஒப்பந்தத்தினுடைய விதியை மீறுதல். மீறக்கூடாது. ஒவ்வொரு விதியும் மீறதுனா அர்த்தமே இல்லாம போயிடும். விதி எதுக்கு எழுதுறது? 1-2 விதி மீறல, பல விதிகள் மீறிட்டு இருக்கிறாங்க. இப்படி இன்னும் சில மீறல்கள் இடையெல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க. அதையும் சொல்லி காட்டுவேன். ஆக ஒப்பந்தங்களை தயவு செய்து இன்னும் 2-3 தடவை படிங்க. ஒப்பந்தத்தில் உள்ளதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் பேசுங்க. இல்லாட்டி அர்த்தமே இல்லை. எதையுமே இது பண்ணக்கூடாது. அடுத்தபடியாக சொல்ற விஷயத்தை தெளிவான முறையில் கரெக்டா நீங்க சொல்லி கொடுங்க. ஏன்னு கேட்டா
இப்ப முதல்ல புகாரில ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு காட்டிட்டோம். இப்னு அப்பாஸ் சொன்னாங்கன்னாங்க, அது புகாரில் இருக்குன்னாங்க. சரி, புகாரில் சனதை காட்டுங்க. உம்தத்துல் காரியில சனது இருக்குங்கிறாங்க. அதாவது உம்தத்துல் காரிங்கிறது புகாரிக்கு ஒருவர் எழுதின விரிவுரை. அது ஒரு ஹதீஸ் நூல் கிடையாது. அது ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையோடு சொல்ற நூல் கிடையாது. அவங்க ஒரு தரப்புடைய சிந்தனை உடையவர்கள் எழுதின நூல். அது கூட உம்தத்துல் காரிங்கிறது ஹனபி மதஹபுக்கு ஏற்றவாறு ஹதீஸ்களை வளைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஹதீஸுக்கு ஹனபி மதஹபுக்கு தகுந்த மாதிரி சுய விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நூல். அது ஒரு ஹதீஸ் நூலோ அறிவிப்பாளர்களை பட்டியலிடுற நூலோ ஹதீஸ் நூல்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நூலோ கிடையாது. ரொம்ப பிற்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூலை எடுத்துக்கிட்டு உம்தத்துல் காரியில சனது இருக்குங்கிறாங்க. அப்ப ஏன் புகாரின்னு சொல்லணும்? புகாரி கிதாபுல இருக்குன்னு சொன்னா புகாரில சனது காட்டணும். புகாரில சனது இல்லையா? புகாரில சனது இல்லை, தவறுதான் ஒப்புக்கொள்ளணும். உம்தத்துல் காரி ஹதீஸ் நூலா? ஹதீஸ் நூலை தான் ஆதாரம் காட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு ஒப்பந்தம் மீறல். ஹதீஸ் நூல்களை கொண்டாந்து அறிவிப்பாளர் ஆதாரம் காட்டணும்னு சொல்லி இருக்கும் போது ஹதீஸ் நூல்களில் ஒன்றாக இல்லாமல் என்னைய மாதிரி உங்களை மாதிரி ஒருவர் எழுதின விளக்க உரையாக இருக்கக்கூடிய ஒரு நூல்ல இருக்குதுங்கிறத காட்டினா உம்தத்துல் காரியுடைய காலம் என்ன? அறிவிப்பாளர் வரிசை படிச்சாங்க 3 பேர், 3 நேம் படிச்சாங்க 3 பேர். உம்தத்துல் காரிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில 3 பேரை கொண்டு சேர்ந்துருமா? உம்தத்துல் காரி எழுதினவருடைய காலம் என்ன? புகாரி இமாமுடைய காலம் என்ன? இப்னு அப்பாஸுடைய காலம் என்ன? இப்னு அப்பாஸுடைய கருத்தை அறிவிக்கிறதுக்கு உம்தத்துல் காரிங்கிற ஒரு சனது போடுறாரு, 3 நேம போடுறாரு. 4 வாச்சாங்கன்னு நினைக்கிறேன், 3 4 சரியா கவனிக்கல, 4க்கு மேல இல்ல. ஆக 4 நபர்களை கொண்டு புகாரி இமாமுக்கு ஹதீஸ் போய் சேராது. சில 1-2 ஹதீஸ் தான் போய் சேருது. அதுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி, எத்தனை 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த உம்தத்துல் காரிங்கிறவர் 3 பேர் பேரை சொல்றாருன்னா இவருக்கு எப்படி அந்த அதுக்கு முன்னாடி அறிவிப்பாளரை பார்த்தாரு? அவர் எப்படி அதுக்கு முன்னாடி பார்த்தாரு? காலத்தால் 500-700 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால இந்த உம்தத்துல் காரிங்கிற சனதையெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஹதீஸ் நூல் கிடையாது. உம்தத்துல் காரிக்காரர் சனது சொல்றாருன்னா அவர்ல இருந்து ஆரம்பிச்சு போய் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 பேர் வரணும். 40 நேமுகளுக்கு வரலாறு இருக்கணும், அவங்களோட நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கணும், அப்படி சனது காட்டணும். அதனால அந்த மாதிரியான சனதுகள் எல்லாம் காட்டக்கூடாது என்பதை நான் சொல்லிடுறேன். அடுத்து அகராதிய முழுமையாக தெரிந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று ஒரு வாதத்தை சொன்னாங்க. முழுமையா நாங்க ஏத்துக்கிறோம், கண்டிப்பா ஏத்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அகராதியை தெரிந்தவர்கள்ங்கிறதுனால தான் அவர்களே இந்த தவப்பா என்பதை என்ன வார்த்தை அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு ஹதீஸை நான் போட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, இது தஃபீல்ங்கிற வசன்ல உள்ளது, நம்ம பேசுகிறது தஃபூலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எது தஃபீல்? தவஃபைத்து என்பது தஃபீலா? தவஃபையேவுல இருந்து வரக்கூடிய தவஃபைத்துங்கிறது முத்தக்கல்லிம் வஹதான், தஃபஅல தான், தஃபீல் இல்ல. தஃபீல்னா எப்படி வரும்? வஃபாவுல இருந்து தான் எது வரும்? தஃபீல் வரும். ஃபஅலவுக்கு தான் தஃபீல் வரும். தஃபஅலக்கு வந்து தஃபீல் வராது, தஃபஊல் தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹல் தவஃபைத ஸமன, தவஃபா தான் வந்திருக்கே தவிர தவஃபாங்கிறதுல இருந்தா தவஃபைத்து வருமே தவிர அது முஸ்தக்பிலா இருக்குமே. ஆனால் தவஃபா எத்தவஃபான்னு வந்திருக்கும் இல்லையா? மாலியது தவஃபை தூண்டு வேற வந்திருக்கு. அதனால அவங்க என்ன காரணத்தை சொல்லி அதை மறுத்தாங்களோ அந்த காரணம் பொய், நிரூபிக்க முடியாது. அகரா சர்ஃப் என்ற சொல்லிலக்கண அகராதி பிரகாரம் தவஃபைத்து என்பதும் என்னது பலம்மா தவஃபைத்தனி என்பதும் தவஃபைத்து என்பதும் பலம்மா தவஃபைத்தனி என்பதும் ஹத்தா எத்தவஃபாகுன என்பதும் குல் எத்தவஃபாகும் என்பதும் அத்தனையும் தஃபவுல் தான். ஹதீஸ்ல உள்ள தவஃபைத்து உழைக்கும் அதே வசன் தான், தஃபீல் அல்ல. அப்ப தஃபீலாக இல்லாத தஃபீல்னு சொல்லி காரணம் காட்டித்தான் அவர்கள் அதை மறுத்தாங்க. இல்லை, நீங்க சொல்லக்கூடிய அந்த வசன்ல தான் தவஃபைத்து இருக்குது. தவஃபய தவஃபயா தவஃபௌ தவஃபத்து தவஃபதா தவஃபைன, அதுல வர்ற தவஃபைத்து தவஃபைனா. அப்ப தவஃபைத்து என்பதும் நீங்க எந்த மாதிரி அர்த்தம் இருந்தால் மூத்துன்னு அர்த்தம் சொன்னீங்களோ அந்த மாதிரியான வசன்ல வார்த்தை தான், அதுக்கு தான் முழுமையா வாங்கிட்டான்னு அர்த்தம். ஹல் தவஃபைத ஸமன, கிரயத்தை முழுமையாக வாங்கி விட்டாயா மௌத்தாக்கி விட்டாயான்னா வாங்கலையான்னு அர்த்தம். தலையில் அர்த்தமா போயிடும். கிரயத்தை மௌத்தாக்கிட்டாயான்னா வாங்கலன்னு அர்த்தம், போச்சுன்னு அர்த்தம். கிரயத்தை முழுமையா வாங்கிட்டியான்னு கேட்டா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கடன் வர்ற கடன் மௌத்தா போச்சுன்னு அர்த்தம், ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். கிடைச்சிருச்சுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டுக்கு முரண்பாடான அர்த்தம். இங்க முகத்துங்கிற அர்த்தம் கொடுக்கவே முடியாது பாருங்க. அப்ப அதே வசனம் வந்து எல்லா அரபு அகராதியை நம்மை விட நன்றாக தெரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டாயா என்ற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறதுனால அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விளக்க உரையை கொண்டும் நிரூபித்திருக்கிறோம், அகராதியை கொண்டும் நிரூபித்திருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விளக்க உரையை கொண்டும் நிரூபித்திருக்கிறோம்.
குர்ஆனை கொண்டும் நிரூபித்தோம். வெறும் அகராதி மட்டும் பிடிச்சிட்டு இருக்கல, அகராதி அடிப்படையில குர்ஆனுக்கு வந்து குர்ஆனை கொண்டும் நிரூபித்தோம். யதவஃபாஹுன்னல் மௌத்து, மௌத்து அவர்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டது. மௌத்து மௌத்தாக்கியதுன்னு அர்த்தம் கிடையாது. மௌத்து நாங்க சொல்வது மௌத்தை கொண்டுதான் மௌத்துன்னு சொல்றோமே தவிர யதவஃபாவை கொண்டு இல்ல அப்படின்னு சொல்லி குர்ஆனை கொண்டும் நாம் நிரூபித்தோம். யதவஃபா என்பதற்கு முழுசா எடுத்துக்கொள்ளுதல் இருக்கு. ஹதீஸை கொண்டும் நிரூபித்தோம், முழுசா எடுத்துக்கொள்ளுதல் சொல்லி அகராதியை கொண்டும் கூட நிரூபித்தோம். ஒப்பந்தப்படி அகராதிப்படியும் கூட நிரூபித்து காட்டினோம். அகது செய்வாஃபன் தாமன் என்று நிரூபித்து காட்டினோம். அதனால அகராதி பிரகாரமும் குர்ஆன் பிரகாரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் பிரகாரமும் தவஃபா என்பதற்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்றுதான் அர்த்தம். அந்த அர்த்தம் செய்ய முடியாத இடத்துல தான் மௌத்துக்கு நீ போகணும். உண்மையிலே தவஃபாவுக்கு நேரடியான அர்த்தம் என்ன? முழுசா எடுத்துக்கொள்ளுதல். முழுசா எடுத்துக்கொள்ளுதல்ங்கிற சில இடத்துல பொருந்தாம போயிடும். உடம்பு கிடக்கும், அப்ப முழுசா எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. முழுசாக எடுக்க முடியாதுங்கிற அர்த்தம் சொல்ல முடியாட்டி தான் மௌத்து. சரி, இந்த இதுக்கு இதான் முழுசு. உடம்பு கிடக்குதா இல்லையா? அதனால உடம்போடு அந்த இடத்துல அர்த்தம் செய்ய முடியல. ஒவ்வொரு செத்த ஆளுக்கும் உடம்பு கிடக்கிறதுனால முழுசா எடுத்துக்கொள்ளுதுன்னு அவரை பொறுத்த சொல்ல முடியாது. உடம்பு கரீனாவா இருக்கு, உடம்பு கரீனாவா இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஸ்பெஷலாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்க வரப்ப நாங்க சொல்லும்போது சொல்லுவோம். இப்ப உங்களுடைய கருத்துக்கு மறுப்பு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் பிரத்யேகமா உண்டான்னு கேட்கறீங்கல்ல, அது வந்து நீங்க அப்ப நாங்க சொல்லுவோம், நீங்க கேள்வியா கேட்டுட்டு இருப்பீங்க. இப்ப நாங்க உங்கள்ட்ட கேட்கிற நேரம், அதனால நாங்க சொல்லுவோம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலோடவே தான் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை திருக்குர்ஆனில் நீங்க சொல்வது பொருந்தலைங்கிறதா இப்ப இது. உங்க வாதங்கள்லாம் இல்லைன்னு போகும்போது அப்புறம் நாங்க எங்கள் வாதங்களை எடுத்து வைக்குவோம். அதுதான் 3 நாள் கேட்டிருக்கு, 3 நாள் ஒப்பந்தம் போட்டது அதுக்கு தான். அதனால இந்த வஃபை தனிங்கிறத வைத்து எடுத்து வைத்தவங்க வாதம் அடிபட்டு போயிடுச்சு. அந்த காரணம் எந்த காரணம் சொல்லி இப்ப 2வது மறுத்தீங்களோ அந்த தஃபீல் காரணம் காட்டினீங்க, அது மறுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் தான் சிறந்த அகராதிட்டீங்க, அதுல இருந்து காட்டியாச்சு. அப்ப எந்த அகராதி அடிப்படையா வச்சு நீங்க காட்டினீங்களோ, எந்த ஹதீஸை வச்சு காட்டினீங்களோ, எந்த ஆயத்தை வச்சு காட்டினீங்களோ, அதே ஆயத்தை வச்சு தவஃபாங்கிறதுக்கு முழுமையா எடுத்துக்கொள்ளுதல் தான், வேற அர்த்தம் இல்ல. வேற அர்த்தம் கொடுக்கறதா இருந்தா அதுக்கு ஒரு தகுந்த காரணம் இருக்கணும். அதுக்கு தான் கரீனா வேணும். முழுமையா எடுத்துக்கொள்ளுதல்ங்கிறதுக்கு எந்த கரீனாவும் சார்ந்த தேவையில்லை. டைரக்டா அதான் அர்த்தம் செய்யணும். உடம்பு கிடக்குதா அதனால மொத்தம் செய்யும், அதான் கரீனா. ஆக அதனுடைய சரியான அர்த்தம் அதுதான் என்பதை நான் தெளிவான முறையில் சொல்லி காட்டிடுறேன். அடுத்தது வந்து அடுத்தது வந்து சலாத்து. அது இன்னொரு விஷயம், இந்த உருது கவிதை ஒன்று படிச்சு காட்டினாங்க, அதெல்லாம் கூடாது, விதிமுறைக்கு மாற்றம். சான்றா எடுத்து வைக்கிறது, கருத்து தான் எடுத்து வைக்கணும். யாருடைய கவிதைன்னு சொல்ல வேண்டியதில்லை. அபூபக்கர் சித்திகளில் நான் கவிதை இருந்தாலும் நாங்கள் இங்கே ஆதாரம் எடுத்து வைக்க கூடாதுன்னு இருக்கிறோம். நீங்க யாரும் உருதுல நேரத்து வந்து உருதுல படிச்ச கவிதைலாம் இங்கே எடுத்து வைக்கக்கூடாது, அது முறை இல்லை. ஒப்பந்தம் எழுதுற உங்க கருத்தை சொல்லுங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், விஷயங்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுங்க, அதை சொல்லிடுறேன். அதனால அது சரி. அப்புறம் இந்த சலாத்து தொழுகைங்கிற விஷயத்துக்கு நம்ம சொல்லி காட்டணும். தொழுகைங்கிறதுக்கு அகராதியில் என்ன அர்த்தம் இருக்கு? சலாத்துங்கிற வார்த்தைக்கு துவாங்கிற அர்த்தம் தான் இருக்குது. ஆனா அகராதி அர்த்தத்தை எங்கேயுமே நம்ம கொடுக்கல. குர்ஆன்ல 2 அர்த்தத்தெல்லாம் கொடுக்கும். மீதி உள்ள 65 இடத்துல என்ன செய்யறோம்? தொழுகைங்கிற அர்த்தத்தை கொடுக்குறோம். அது அகராதி இல்லை. அதனால அகராதியில இல்லாத அர்த்தத்தையும் கொடுக்கலாம். 65 இடத்துல கொடுத்த அர்த்தத்தை இன்னொரு 2 இடத்துல கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது என்பதையெல்லாம் சொன்னோம். அதுக்கு பதில் இல்லை. சலாத்து ஜக்காத்துக்கு சொன்னதுக்கு பதில் இல்லை. அடுத்தது வந்தாங்க ஒரு ஆயத், புது ஆகம். அதாவது ஏற்கனவே எடுத்து வச்சது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய ஆயத்து தான். அந்த ஆயத்தை கொண்டு மௌத்துங்கிறத அவங்க நிரூபிக்க முடியாது. இன்னும் நாங்க எடுத்து வைக்கிற ஆயத்தின் போது அறவே விழுந்து போயிடும். நாங்க எதிர்ப்பு ஆதாரம் எடுத்து வைக்கும் போது அடுத்தபடியாக அவங்க ஒரு ஆயத்தை எடுத்து வச்சாங்க. என்ன ஆயத்து? மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல். மரியமுடைய மகன் மசீஹ் என்பவர் ரசூலை தவிர வேறில்லை, அவர் ஒரு தூதர் தான். அது களத்து மின் கப்லிஹி ருசுல். அவருக்கு முன்னாடி எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்தீகா. அவர்களுடைய தாயார் புனிதவதியாக இருந்தார். கானா யகுலானி தாம். அந்த 2 பேரும் தொடர்ந்து மால் இஸ்திம்ராரிந்தாங்க, தொடர்ந்து உணவு உண்டு கொண்டே இருந்தார்கள். உன்னொரு கைபனு பையினுல் ஆயாத். எப்படி நம்முடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்று நபியை சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தை படிச்சு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விட்டார் என்று தெரிகிறது. அவங்க வாதம் மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல். மசீஹ் இப்னு மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் தான். அது களத்து மின் கப்லிஹி ரசூல்.
அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள், அதனால இவரும் சென்றிருக்கணும் சொன்னாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஆயத்து குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒமா முஹம்மதுன், இதே மாதிரி அமைந்த ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது கலத்து மின் கப்லிஹி ருசுல் என்ற ஆயத்தையும் சான்றா காட்டினாங்க. இந்த ஹலா என்ற வார்த்தைக்கு மௌத்தாயிட்டார்கள் என்பதை தவிர வேற அர்த்தம் இல்லைன்றாங்க. நாங்க ஏத்துக்கிறோம். ஆமா, மௌத்தாயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல எங்களுக்கு ஒரு சர்ச்சையும் கிடையாது. அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி எல்லா தூதர்களும் போய்விட்டார்கள் அர்த்தம். இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா, ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை விளக்கும்டாங்க, அழகா விளக்கு. இந்த ரெண்டு ஆயத்தையும் ஒழுங்கான முறையில சிந்திச்சிருந்தா சரியான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது பாருங்க. ரெண்டு ஆயத்தை கவனமா சிந்திக்கணும். அதாவது இரண்டு ஆயத்தும் ஒன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாலும் இன்னொன்னு முகமது ஸல்லல்லாஹு பத்தி சொன்னாலும் ரெண்டுமே முகமது ஸல்லல்லாஹு அருளப்பட்டது. குர்ஆன் அதானே, ஈசாவை நோக்கி சொல்லல. ஈசாவுக்கு நோக்கி சொன்ன வசனம் இல்ல மல் மசீஹ்ங்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லப்படுது. அது யாருக்கு சொல்லப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது. அப்ப ரெண்டு வசனமுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்பது மல் மஸீஹ் இப்னு மரியம் என்று வரக்கூடிய ஆயத்தை விளக்குகிறது என்று சொன்னார்கள். ஆமா, விளக்குது, ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. சொல்றான் அல்லாஹ், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ரசூலை தவிர வேறு இல்லை. அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள். அவையும் சென்று விட்டார்கள், மூத்தாகி விட்டார்கள். இந்த ஆயத்திலிருந்து ரசூலுல்லாஹ் மூத ஆயிட்டாங்க என்று தெரியுமா, ஆவார்கள் தெரியுமா? இந்த ஆயத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த ஆகிவிட்டார்கள் நீங்க விளங்குனீங்களா, இனி ஆவார்கள் விளங்கிட்டீங்களா? இனி ஆவார்கள் தான் விளங்கணும். ஆகிவிட்டார்கள் வேணா இந்த குர்ஆன் ஆயத்து யாருக்கு கொஞ்சம் கேள்வி வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அந்த வசனமே வருது. வரும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம், அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள் என்று சொல்லும் பொழுதே இவர் செல்லலன்னு அர்த்தம், இனிதான் செல்வார் அர்த்தம். அதனாலதான் அவையும் மாத்த அதுக்கு நல்லா சொல்லி காட்டுறான். இனி இவர் மௌத்தானால், இனி இவர் மௌத்தானால் அவ் குத்தில, அல்லது இவர் இனி கொல்லப்பட்டால், இன்கலபுத்தும் அல ஆக்காபி, குத்திலங்கிறது மாலையா இருக்குன்னு நினைக்க கூடாது, இன்னும் வந்திருக்கு. இனி கொல்லப்பட்டால் இன்கலபுத்தும் அல ஆக்காபிக்கும், வந்த வழியே திரும்பி விடுவீர்களா கேட்கிறான். அப்ப இந்த வசனத்தில் நம்ம என்ன எப்படி புரிகிறோம், முகம்மது ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை, அவருக்கு முன்னால் எல்லாரும் சென்று விட்டார்கள், இவரும் இனிமேல் செல்வார், அப்படி விளங்குகிறோமா? இப்பவே இவர் போயிட்டான்னு விளங்குவோமா? இனிமேல் செல்வார்னு அதை விளங்குவோம். அதே மாதிரி அதை விளங்குவோமே. இதுவும் ஒரு ஈசாவுக்கு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் சொல்றான். ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லப்படுது, மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மஸீஹ் இப்னு மரியம் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை, அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி எல்லா தூதரும் போயிட்டார்கள், இவர் இனிமேல் போவார். என்ன குழப்பம் உங்களுக்கு? ஒரு ஆயத்து என்ன அழகா வளர்க்குது, ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை அருமையா வளர்க்குது. அதாவது ஒரு ஆயத்தை எந்த மாதிரி புரிகிறோமோ அந்த மாதிரி தான் அதையும் புரியும். நமக்கு சாதகமானது மட்டும் புரியக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்ற அப்ப சிந்திக்கணும். அப்ப அதே மாதிரி வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். ஒமா முஹம்மதுன் மல் மஸீஹ் இப்னு மரியம், அதே மாதிரி பேர் தான் வந்திருக்கு. இல்லா ரசூல், இல்லா ரசூல், கது கலத் மின் கப்லிஹி அர் ருசுல். இந்த முகமதுங்கிற இடத்துல தான் மஸீஹ் இப்னு மரியம் வந்திருக்கே தவிர எந்த ஒரு சின்ன சேஞ்சும் கூட கிடையாது. அப்படி இடம்பெற்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம என்ன விளங்குறோம், இனி அவருக்கு முன்னால் மூத்தாயிட்டார்கள், இவர் மூத்தாகல என்று தான் விளங்குறோம். வேணா இனி மூத்தாவார்னு விளங்குவோம். அப்ப இந்த ஆயத்து நமக்கு எதை காட்டுதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி மூத்தாவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குங்க அந்த வசனத்துக்கு பிறகுதான் மூத்தாவார்கள் என்பதைத்தான் சொல்லுது. குர்ஆனை நேரிய பார்வையோடு சிந்திக்கணும். நமக்குன்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்க கூடாது. அந்த ஆயத்தை எப்படி வழங்கணும், அது இனி மூத்தா போவார் தான் வழங்கணும். சரி, அது மாதிரி இதை வழங்கி பார்ப்போம் சிந்திக்கணுமே தவிர இதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் ஒரே மாதிரியாக அமைஞ்சிருக்கிற ரெண்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுல நமக்கு தனிப்பார்வையும் இதுல ஒரு தனிப்பார்வையும் வந்தா அது சிந்தனைக்குரிய வழி இல்லை. அதனால அந்த இந்த ஆயத்தை அழகா விளக்குகிறது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்றோம். அந்த ஆயத்தை புரிந்த மாதிரியே இந்த ஆயத்தையும் நீங்கள் புரிய வேண்டும், அதுதான் நேர்மை. அல்லது இதற்கு தெளிவான ஒரு பதிலை நீங்கள் தர வேண்டும், தெளிவான பதில் நீங்க தரணும் இல்லையா? அதனால அதை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அடுத்தது ரெண்டு தடவையும் சொன்னாங்க, நான் சுட்டிக்காட்ட தேவையில்லைன்னு நினைச்சேன். இந்த 1,24,000 நபின்னாங்க, அது வாதத்துக்காக சொல்லாட்டா கூட அந்த நம்பரை சொல்றது சரியில்லை. ஏன்னா அது சரியான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது, பொய்யான ஹதீஸ் தான். அதுக்கு 1,24,000ங்கிறது அதை தவிர்த்துக்குங்க. ஏராளமான நபிமார்கள் சொல்லுங்க. ஏன்னா 1,00,000 அது நாளைக்கு ரெக்கார்ட் ஆகுறதுனால சொல்லிக்கணும், அது விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாதனாலும்.
இன்னும் சொல்ல போனா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான பாயிண்ட். இதே ரெண்டு வசனத்தையும் ஜாயின் பண்ணி இன்னொரு விளக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குறிப்பிடக்கூடிய ஒமா முஹம்மதுங்கிற ஆயத்து இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வும் போய் விட்டார்கள் சொல்ல முடியாது இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அந்த ஆயத்து இறங்குது. அப்ப எப்படி சொல்லியிருக்கணும் அல்லாஹ் அந்த அர்த்தமா இருந்தா, ஒமா மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மஸீஹ் இப்னு மரியம் ரசூல் தான், கது ஹலா அவரும் போய்விட்டார், வ ஹலத் மின் கப்லிஹி ரசூல் சொல்ல வேண்டிய இடம். உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனதை சொல்ற இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இதுதான் அதுக்கு சரியான ஒரு இடம். இந்த இடத்துல போன ஒருத்தரை பற்றி உங்க வாதப்படி போய்விட்ட ஒருத்தரை பற்றி பேசப்படும் பொழுது போய்விட்டான்னு அடிஷனலா சேர்க்க வேண்டிய இடம் இது. பர்டிகுலரா சேர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்க வேண்டியதுல ஹயாத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இறங்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லக்கூடிய வசனத்துல தான் கம்பல்சரியா அங்க இடம் பெறணும். எப்படி? மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் கது ஹலா, அவர் போயிட்டதான் முக்கிய பாயிண்ட். அவரு போனதை தாங்க முக்கியமாக சொல்லணும். அதான முக்கியம். அவர் விஷயத்துல சத்தியம் நடந்துட்டு கடவுளுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு அது மறுப்பு முன்னாடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொன்னது, சாலி சலாதான்னு சொன்னதுக்கு தான் மறுப்பு அந்த ஆயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். முன்னாடி படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்ப இவர் மூத்த தான் உறுதியா சொல்லணும். அப்ப ரெண்டு அர்த்தம் இந்த மாதிரி விளங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு. நான் விளங்குன மாதிரி விளங்க இடம் இருக்கு பாருங்க. ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாம் தெரியும். ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு வார்த்தையும் வேஸ்டா பயன்படுத்த மாட்டான். பயன்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் விட மாட்டான். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இது மாதிரி இதை விளங்குவார்கள் தெரிஞ்ச ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்யணும்? அதுகளை அவர் போனார்னு சொல்லணும். இல்லாட்டி முகமது மாதிரி விளங்கிடுவாங்க, இனி போவார் விளங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இடத்துலதான் கதுகளான்னு சொல்லணும். இவரை பத்தி பேசவே இல்லை. இவருக்கு முந்தி உள்ளாலாம் போயிட்டாங்க, இவரு போகல. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ளால் விட இவரு இன்னும் போகல. இனி போவார், நாங்கள் இனி போவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி போவார், அதான் அர்த்தம். வகி இறங்கின காலத்துக்கு இனிதான் போவார், தவிர இதுக்கு முந்தி போகல. ஆக இந்த வசனம் உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகவில்லை என்று தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வசனம். நாங்க வைத்திருந்த சான்றுகள்ல ஒன்று, அதை திருப்பி சொன்னார், அது ஒன்று குறைஞ்சிருச்சு. இப்ப அதையே இப்ப எடுத்து வச்சு என்ன செய்யறாரு? நாங்கள் வைத்திருந்த ஆதாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம். அதை நீங்க கவனம் குறைவா நீங்க பார்த்து அதுக்கு ஒரு பார்வை இதுக்கு ஒரு பார்வை பார்த்ததுனால உங்களுக்கு ஆதாரம் மாதிரி ஒரு மாயையில சொல்லி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சில வசனங்கள், பொதுவான வசனங்கள். என்ன வசனம்? மனுஷன் சொன்ன ஒமா ஜஅல்னா ஹும் ஜஸதன் லா யாக்குலுன தாம், உணவு உண்ணாத ஒரு ஜஸதாக உடம்பாக அந்த நபிமார்களை எல்லாம் நாம் ஆக்கவில்லை. நபின்னா உணவு உண்ணணும், இது முக்கியமான ஒரு ஷர்த்து சொன்னாங்க. அது மாதிரி என்ன செஞ்சாங்க? இது உணவு உண்றது கானா யக்குல் அனிதாம், மரியமும் ஈசாவும் உணவு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் என்ற வசனத்தை வைத்தும், ஒமா ஜஅல்னாஹும் ஜஸதன் லா யாக்குலுன தாம் என்ற வசனத்தை வைத்தும் அவர் உணவு சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இப்போ ஓரளோடு உயர்த்தப்பட்டார்னா உணவு எங்க இருந்து அவருக்கு கிடைக்கும்? இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இது பல வகையில் தவறான வாதத்தை கேட்கக்கூடாது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றானான்னு முடிவு பண்ணிட்டா அவன் அதுக்குரிய வேலைகளை அவன் செய்வான்னு முடிவு பண்ணணும். இதுதான் முக்கியமானது. நம்முடைய சொந்த ஊகத்துக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. அவருக்கு எப்படி சோறு கிடைக்கும்? சோறு கிடைக்கிறது பாயிண்ட் இல்ல, இருக்கிறாரா இல்லையாங்கிறது பாயிண்ட். இருக்கிறான்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா உணவு பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது. இல்லைன்னு தீர்மானம் ஆச்சுன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. அதனால இந்த வாதம் சரியில்லை. ஆனாலும் கூட இந்த உணவு விஷயத்தை கேட்டதுனால பதிலும் சொல்லுவேன். சில விஷயங்கள் தேவையில்லைன்னா கூட விட்டுட்டு போக கூடாது. அதுல என்னமோ பெரிய விஷயம் இருக்கு நீங்க நினைச்சுக்க கூடாது. அதனால இதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். என்ன பதிலே? உணவு உண்பது என்பதற்குல பல வகை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமுல் விசால் வைக்குவாங்க. சௌமுல் விசால் ஒன்று இருக்குது. நமக்கு தடை இருக்குது. அதாவது நோன்பு துறக்காமல தொடர்ந்து என்ன செய்யறது? நோம்பாவே இருந்துகிட்டு இருக்கிறது. நம்ம நோன்பு துறக்கணையில விடாமல் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறது. இது சௌமுல் விசால். இதனால ஒரு மனிதனுக்கு பலவீனம் ஏற்படும். சஹாபாக்கள் இந்த சௌமுல் விசால் வச்சாங்க, நோன்பு துறக்காம நோன்பு வைக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க, நீங்க எல்லாம் வைக்க கூடாது, இதெல்லாம் சரி வராதுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இன்னக்க துவாசிலும், நீங்க மாத்திரம் விசால் நோன்பு வைக்கிறீங்களே, எங்களை வைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்க மாத்திரம் வைக்கிறீங்களேன்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பதில் சொல்றாங்க பாருங்க. கேட்கிறாங்க, ஐயுக்கும் மிசிலி, நீங்க மட்டும் விசால் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொல்றாங்க, ஐயுக்கும் மிசிலி, என்ன மாதிரி உங்களை யார் இருக்கிறார்? இன்னி அபீத்து யுத்இமுனி ரப்பி
வயஸ்தீன். ஏன் நான் எப்படி ராத்திரி பொழுத கழிக்கிறேன் தெரியுமா? இரவில் என் இறைவன் எனக்கு ஒரு வகையான உணவு தந்துட்டு இருக்கான். சாப்பிடுற உணவுன்னு கிடையாது. சாப்பிட நோம்பு முடிஞ்சு போயிருமே. நோம்பு ராத்திரில எல்லாம் நான் வந்து சாப்பிடாம இருக்கிறேன்னு சொன்னா நான் இறை தூதருங்கிறதுனால வேறு ஒரு விதமான ஒரு உணவை எனக்கு தந்துகிட்டு இருக்கிறான். அதனால நான் கண்டினியூவா 10 நாள் வரைக்கும் இரவு பகல் 24 hours நோம்பு வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருப்பேங்கிறாங்க. இப்ப எங்க தோர்ந்துட்டாங்க? அப்ப நாம் அறிந்திருக்கிற உணவு அல்லாமலும் இறைவன் தன்புறத்திலிருந்து உணவு உண்ணாமலே உணவு கொடுப்பான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல என்ன விளங்குது? உணவு என்பது பெரிய சரத்து கிடையாது. அல்லாஹ் உணவு கொடுப்பதற்கு இந்த அரிசியும் பருப்பையும் விட்டா வேற வழி கிடையாதுன்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நாடு சொன்னா நம் கண்ணுக்கு உமை எத்தகில்லாக யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் இறைவனை அஞ்சி நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வந்து ஒரு போக்கிடத்தை, ஒரு புகலிடத்தை ஏற்படுத்துவான். மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் நினையாத புறத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இறைவன் அஞ்சினவர்கள் அல்லாஹ் நாடு சொன்னா நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய முறையில் உண்ணாமலே வேறு விதத்தில் உண்ணக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆக்கியது அதுக்கு ஒரு ஆதாரம் 100 ஆண்டு காலம் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல இருந்து வந்து அதுக்கு ஆதாரம் சொல்லுவோம். 100 வருஷ காலம் அமாத்தஹுல்லாஹு மியத ஆமின், 100 வருட காலம் அவரை மௌத்தாக்கினான். இந்த மௌத்தாக்கினான் என்பதற்கு நீங்களே சொல்லக்கூடிய விளக்கம் அவரை மயக்க நிலையில் வைத்தான் என்றுதான் சொல்கிறீர்கள். மௌத்துன்னு சொல்லவில்லை, 2 மௌத்து கிடையாதுங்கிறதுனால. அப்ப 100 வருஷ காலமாக உஸைர் என்ற ஒரு நபி உண்ணாமல் மயக்க நிலையில இருந்திருக்கிறாரு. ஒண்ணுமே சாப்பிடலையே. உன்னுரு இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்ன. உன்னுடைய உணவு குடிபானத்தை எல்லாம் பாரது கெட்டு போகவில்லை. உன்னுரு இலல் ஹிமாரி. இந்த உன்னுரு இலல் இலாமியா கைபனுன் சிசுஹா வ நக்சுஹா லஹமா. இந்த எலும்பை பாரு, இதை நான் எப்படி மாமிசம் எடுத்து உயிர்ப்பிக்கிறேன்னு பாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டினானே. 100 வருஷ காலம் அந்த நிலையில இருந்தாரு. இவர் லாயக்குல் உணத்து ஆமாக இருந்தாரு. இதுக்கு என்ன சொல்றது? அல்லாஹ் நாடுனா அப்படியும் செய்வான். சோறு ஒரு விவகாரமே இல்லை. நம்ம நிலையில இருந்து பார்க்க கூடாது, ரப்புல் ஆலமீன் நிலையில இருந்து சிந்திக்கணும். அதுக்கு முன்மாதிரியா தான் அல்லாஹ் உஸைர் நபி இணைஞ்சிருக்கிறான், நமக்கு ஆக்கி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமுரி சால்ல சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி சுகதாக்களை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த ரப்பிஹும் யுர்ஸகூன் வலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹும் யுர்ஸகூன். அவர்கள் தன் ரப்பிடத்தில் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள். ரிஸ்க் அளிக்கப்படுறது ரப்பிடத்துல உண்டு. அவன் நினைச்சா ரிஸ்க் அளிக்கலாம். அதனால இந்த பூமியை விட்டா ரிஸ்க் இல்லை நினைக்க கூடாது. ஒபிசமாய் ரிஸ்க்குக்கும் வானத்திலும் உங்களுக்கான ரிஸ்க் இருக்குன்னு நல்லா சொல்லத்தான் செய்யலாம். பூமியில தான் இருக்குன்னு சொல்ல வந்தீர்களே, ஆனால் நம்ம சொல்லுவோம். இப்படி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறோம். சொன்னா அதுக்கு பதில் சொல்லுவோம். வானத்திலையும் ரிஸ்க் இருக்கா, இருக்குதுங்கிறதுக்குரிய சான்றுகள் நம்ம சொல்லுவோம். அதனால இந்த உணவு பிரச்சனையை வச்சுக்கிட்டுலாம் அவர் மூத்தா போயிட்டான்னு சொல்லாதீங்க. விசால் கவுமுல் விசால்ல செஞ்ச ரப்புல் ஆலமீன் உஸைர் நபிக்கு உணவு கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதே விதமாக என்ன செய்வான்? சுகதாக்களுக்கு தன்னிடத்திலே வந்து ரிஸ்க் அளித்து கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதே விதமாக உணவளிப்பான். அது பாயிண்ட் அல்ல, இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பாயிண்ட். அது புரு பாயிண்டா இருக்கிறான்னா அவன் கொடுப்பான். அல்லது திங்காமல வாழ வைக்கிற மாதிரியான ஒரு மானசீகமான ஒரு உணவை கொடுப்பான். நம்ம கண்ணுக்கு புலப்படாத விதத்தில உணவு கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுக்கு ஒரு ஆதாரம் வைத்து அவங்க எடுத்து வச்ச ஒரு ஆதாரம் என்ன? வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷையன் வஹும் யுக்லகூன். நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எதனையும் படைக்கவில்லை, அவர்களே படைக்கப்பட்டவர்கள். அம்பாத்துன், அவர்கள் மரணித்தவர்கள். கைரு அஹ்யாயின், அவர்கள் உயிருள்ளவர்கள் அல்ல. வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், எப்போது அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது சொல்றாங்க. அப்ப யாரையெல்லாம் நீங்க அழைக்கிறீங்களோ அவங்க மூத்தானவங்க தான். ஈசா நபி இப்போது அழைக்கிறீர்கள், அதனால அவங்க மூத்தாயிட்டாரு. இப்ப ஈசா நபியை நீங்கள் வணங்குகிறீர்கள், யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ அவர்கள் எல்லாம் அம்பாத்து செத்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற காரணத்தினால ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அழைக்கப்படக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கிற காரணத்தினால, வணங்கப்படுறவர்கள் ஒரு ஆளா இருக்கிறதுனால அவரும் மூத்தாகிவிட்டார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இந்த வாதமும் ஏற்கக்கூடிய வாதம் இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறது இருக்குல்ல, மலக்குகளை ஒரு கூட்டம் வணங்கணும். குர்ஆன்ல இருக்குது மலக்குகளை ஒரு கூட்டத்தினர் வணங்கினாங்க. எப்படி வணங்கினாங்க? வஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாஸா அஷஹிது கல்கஹும் சனக்துபு ஷஹாதத்தஹும் வஹும் யுஸ்அலூன் வகாலு லவ் ஷாஅர் ரஹ்மானு மா அபத்னாஹும் மா லஹும் பிதாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா யஃருசூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
வஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களாக திகழ்கின்ற மலக்குகளை எல்லாம் இனாசன் பெண் தெய்வங்களாக்கி விட்டார்கள். அஷஹிது கல்கஹும், அவர்களை படைக்கும் போது இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா? சனக்துபு ஷஹாதத்தஹும், அவர்களுடைய சாட்சியத்தை நாம் பதிவு செய்து வைப்போம். யுஸ்அலூன், விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். வகாலு, மேலும் அந்த மக்கள் சொன்னார்கள், லவ் ஷா ரஹ்மான், ரஹ்மான் நாடி இருந்தால் மா அபதுனாகும், அந்த மலக்குகளை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம். அப்ப வணங்கினாலும் வழங்குது, மலக்குகளை வணங்கினானே. அப்ப மலக்கு யாரையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் மௌத்தானவர்கள் என்று சொன்னா, மலக்குகளும் மௌத்தானவர்களா? இது மௌத்தாயிட்டாங்களா எல்லாரும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அவர் மௌத்தா போயிட்டாரா? மீகாயில கூப்பிட்டு அவர் மௌத்தா போயிட்டாரா? ஷைத்தான வணங்குறான்னு பல இடத்துல எல்லாம் சொல்லிக்காரனே. அப்ப ஷைத்தான்லாம் உடனே அவனை மௌத்தாக இருக்கிறதா நல்ல வழியா? ஒருத்தன் ஷைத்தான் ஆக்குறான், அது வேண்டியது இல்லையே. ஹயாத்தோட இருக்கிற சங்கராச்சாரியெல்லாம் வணங்குறானே. ஓ சங்கராச்சாரிய குஷ்பாம்பிகால் கோயில் கட்டி வணங்குறானே, குஷ்பு செத்து விட்டாலும் அர்த்தமா? அதாவது அம்பாத்துக்கு அது குர்ஆனை நான் மறுக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறக்கும் தன்மை பெற்றவர்கள் அர்த்தம். இப்ப குர்ஆன் தெரிஞ்சு போயிருக்கு. நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் முன்காலத்தில் இறந்தவர்கள் அர்த்தம் இல்ல, இறக்கும் தன்மை உள்ளவர்கள் அர்த்தம். இப்ப குர்ஆனை பாருங்க, எல்லாம் பொருந்தும். சங்கராஜ் அழைக்கிறியா? இறக்கும் தன்மை ஒரு நாளைக்கு போயிடுவோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமா இறக்கும் தன்மை உள்ளவர், நாங்க மறுக்கல. அப்ப இறக்கும் தன்மை உள்ளவர்கள் தான் அதை சொல்லுதே தவிர, என்னை தாவடிக்கிறாங்களா என்னை வணங்கின வேண்டியதான், அனே ஒரு கும்பிடு நான் செத்து போயிடுவேன். இது அல்ல, புரிஞ்சுக்கிற முறை இல்லை. அதனால என்னுடைய டைம் முடிகிற காரணத்தினால இன்னும் சில நிரந்தரத்தை சொன்னாங்க. ஒமாஜால்நாளி பசரிமின் கப்ளிக்கல் புல்த, அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பாக்கியா இருக்குது. எனக்கு டைம் முடியுது, அது கொஞ்சம் விவரமா சொல்லணும். அதனால அதை எனக்கு அடுத்த டயத்தில் சொல்றேன். என்னுடைய டைம் முடிகிறதுனால இது வரைக்கும் முடிச்சிடறேன். அவங்க சொன்ன அவ்வளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். எது ஒண்ணுக்கு நான் விடல. நான் சொன்ன பல விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லல. அதை பற்றிட்டு நான் அடுத்த தடவை சொல்லுவேன், பதில் போடுவேன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அன்புமிக்க சகோதரர்களே, என்னுடைய 2 உரைகளும் நீங்கள் கேட்டுள்ளீர்கள். பெருமதிப்பிற்குரிய சகோதர உரைகளும் கேட்டீர்கள். நான் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வஃபாத்தை பற்றி திருக்குரானில் இருந்தும் விளக்கமான முறையில் பல ஆயத்துகளும் எடுத்துரைத்தேன். ஆனால் திருக்குரானின் ஆதாரங்களின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் மரணிக்காமல் இன்றும் வானத்தில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய எந்த ஒரு சான்றும் முன்னால் வைக்கவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் எவ்வாறு வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதை பற்றி ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பலம்மா தவஃபைத்தனி என்ற சான்றுடன் தன்னை உதாரணமாக காட்டி கொடுத்த அந்த விளக்கமான நிகழ்ச்சியும் நான் உங்கள் முன்னால் வைத்தேன். ஆனால் அதற்கும் அவர் சரியான முறையில் விடை கொடுக்கவில்லை. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்தை பற்றி விளக்கமான முறையில் என்னென்ன சான்றுகள் தந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அனைத்து அந்த சான்றுகளில் சிலவற்றை நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். ஆனால் அடிக்கடி அவர்கள் நான் நிபந்தனைகளை மீறிக்கொண்டதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். புகாரில் இருந்தும் நான் ஒரு ஹதீஸை வைத்த போது அதற்கு சனது கூறவில்லை என்று சொன்னதன் அடிப்படையில் புகாரி ஷரீஃபுக்கு விளக்கமான முறையில் எழுதப்பட்டிருக்கும் என்ற கிரந்தத்தில் இருந்தும் உம்தத்துல் காரியில் இருந்தும் நான் சனது எடுத்து காட்டினேன். அதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்று மட்டுமில்லாமல் அது நிபந்தனைக்கு மாறுபட்டது என்று கூறுகின்றார்கள். நாங்கள் சனது பேசாமல் எடுத்து கூறாமல் இருக்கும் போது சனது கூறவில்லை என்று சொல்வார்கள். சனது எடுத்து கூறும் போது அது அந்த புத்தகத்தில் இல்லை, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியவை, ஆகவே அது நிபந்தனைக்கு மாறுபட்டது என்று சொல்கிறீர்கள். நான் விளக்கமான முறையில் சொல்ல விரும்புகின்றேன். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஃபா என்பதற்கு விளக்கம் கொடுத்ததாக சொல்றார்கள். ஹல் தவஃபைத சமனன், இதுக்கு தவஃபைத என்பதற்கு முழுமையான முறையில் நீ வாங்கிவிட்டாயா, சமனன் விலை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அவர் தவஃபைத் என்பதற்கு முழுமையான முறை என்ற அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறோம் என்றால், தவஃபி என்ற அந்த பாப தஃபவுலுடைய ஃபைல் அதன் ஃபாயில் அல்லாஹுவாக இருக்கும்போது, அதன் மஃபூல் ஜீரோவாக இருக்கும்போது, தவஃபி என்பதற்கு மரணத்தை தவிர மற்ற அர்த்தமே இல்லை என்று நான் நிரூபித்து காட்டினேன். திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும். ஆனால் ஹல் தவஃபைத சமன் என்பது அந்த என்று சொல்லப்படுகிறவர் யார்? சமனன் என்பது ஜீரோ இல்லை. சொல்லக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே எங்களுடைய சேலஞ்ச் என்று சொல்லும் போது நீங்கள் கோபப்படுகிறீர்கள், அது நிபந்தனைக்கு மாறுபட்டு சொல்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய கேள்வி, தவஃபி என்ற அந்த ஃபைல் அதன் ஃபாயில் அல்லாஹுவாக இருக்கும் பொழுது, முத்தவஃபி தவஃபியோட ஃபாயில் அல்லாஹ் இருக்கும்போது, அதன் மஃஊல் ஜீரோவாக இருக்கும்போது, தவஃபி என்பதற்கு மரணம் என்பதை தவிர மற்ற அர்த்தம் இல்லை என்றுதான் நிரூபித்து காட்டினேன். அல்லாஹு ஃபாயில் ஜீரோவாக இருக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஃஊல், தவஃபி என்ற அரபி சொல். இப்ப தவஃபி என்பதற்கு மரணம் என்ற அர்த்தத்தை தவிர மற்ற அர்த்தம் இல்லை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு விடையளிக்காமல் அடிக்கடி தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அது தவஃபைத சமனன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள் அல்லவா என்று. சமனன் ஜீரோ இல்லை. இது மறுபடிக்குரிய அவரிடம் ஒரு கேள்விதான் கேட்டிருக்கின்றேன். அதாவது, இறைவன் கடவுள் ஃபாயிலும் தவஃபி ஃபைலும் ஜீரோஹ மஃபூலும் ஆக இருக்கும்போது, தவஃபி என்பதற்கு மரணம் என்று மட்டும்தான் பொருள் என்று திருக்குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டியிருக்கின்றேன். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பலம்மா தவஃபைத்னி என்று திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு உதாரணம் எடுத்துரைத்தார்கள். திருக்குர்ஆனில் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் இருந்தும் அல்லது அகராதியில் இருந்தும் தவஃபி என்ற ஃபைலுக்கு ஃபாயில் அல்லாஹுவும் ஜீரோ மஃபூலாக இருக்கும்போது, வஃபாத் என்ற அர்த்தம் இல்லாமல், மரணம் என்ற அர்த்தம் இல்லாமல் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றது என்றால் அதை எடுத்து காட்ட வேண்டும் என்று மிகவும் அன்புடன் நான் வேண்டுகின்றேன். வேறொன்று, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸில் துரைத்தார்கள், தவஃபைத் என்பதற்கு முழுமையான முறையில் கொடுக்கின்றது என்பதற்கு. ஹல் தவஃபைத சமனன், சமனன் என்பது ஜீரோ இல்லை, ஃபாயில் அல்லாஹும் இல்லை.
இந்த விஷயத்தை மட்டும்தான் உங்கள் முன்னால் வைக்க நாடுகின்றேன். தவஃபி என்பதின் ஃபாயில் அல்லாஹுவும் மஃபூல் ஜீரூஹுமாக இருக்கும்போது தவஃபி என்பதற்கு பாப தஃபவுலின் தவஃபி என்பதற்கு வஃபாத்து மரணம் என்றல்லாமல் வேறு அர்த்தம் இல்லை என்று நான் எடுத்து கூறியிருக்கின்றேன். வேறொன்று, மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்திகத்துன் கானா யகுலானி தாமா என்ற ஆயத்தும், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லி ருசுல் அஃபைம்மா தௌகுதிலன் கலத்தும் அலா அகாபிக்கும் என்ற 2 ஆயத்துக்களை வைத்து ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் காலஞ்சென்று விட்டார்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறேன். ஹலா என்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் வரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாதா என்றுதான் பொருள் என்றால் ஹலா ஃபுலானுன் மாதா ஃபுலானுன் அவர் ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த 2 ஆயத்துகளும் இறக்கப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் கூறுகின்றான், மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். மஸீஹ் இப்னு மரியம் ரசூல் மட்டும்தான், அவருக்கு முன் தோன்றிய எல்லா ரசூல்களும் காலஞ்சென்று விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத் இறங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார்கள் என்று இதிலும் நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் அடுத்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கின்றது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற ஆயத் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகவில்லை. நான் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற ஆயத் இறங்கும் போது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகாமல் இருந்ததை போன்று இந்த ஆயத்து இறக்கப்பட்டிருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக இல்லை என்றால் இன்று வரை வஃபாத்தாமலா இருக்கின்றார்கள். எங்களுடைய சான்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கார்கள், மா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றி எல்லா நபிமார்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகவில்லை என்றால் நிச்சயமாக சொல்லியிருக்க வேண்டும். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு சடன் பிஃபோர் வந்தவர் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி அல்லாஹ் கூறினார் விளக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதே நீ ஒரு ரசூல் தான். கத் ஹலத் மின் கப்லி ருசுல் உமக்கு முன் தோன்றி எல்லா நபிமார்களும் எல்லா ரசூலும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹலா என்பதற்கு வஃபாத் என்ற அர்த்தம் தான் என்று அவர் எடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நன்றி கூறுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றி எல்லா ரசூல்களும் கத் ஹலத் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதுக்கு சான்றாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸும் நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். அது புகாரில் உள்ள ஹதீஸ், கிதாபுல் அன்பியாவில் உள்ள இந்த விளக்கம். இதுக்கு விளக்கம் கொடுக்குமாறு வேண்டுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் வஃபாத் ஆகாமல் இருக்கின்றார்கள் என்றால், அதாவது வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற ஆயத் இறங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருந்தார்கள். இன்றும் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் சொல்ல இயலும். அவர் வானத்தில் வானத்தில் இல்லை, மரத்தில் இருக்கார்கள் என்று. ஆனால் அவரில்லை. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் தோன்றிய ரசூல். ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன் தோன்றிய எல்லா ரசூல்களும் நபிமார்களும் வஃபாத் ஆகிவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான் பராக்கிமே. ஒன்று கானா ஏகுலானி தாமா, அவர் இருவரும் உணவு அருந்திக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் கூறுகின்றான். நான் சொல்லவில்லை, அகராதி மூலமாக எடுத்து காட்டவில்லை. அவர் இருவரும் உணவு அருந்திக் கொண்டிருந்தார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கின்றதென்றால் அது அல்லாஹுக்கு தெரியாதா இப்படி விஷயம் நடக்கப் போகின்றது என்று? இருவரையும் ஒன்றாக சேர்ந்தால் அல்லாஹ் கூறுகின்றான், கானா ஏகுலானி தாமா என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோமுல் விசாலத்தில் சொல்லியிருக்கிறார்கள், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் காரணமாக ஒரு மனிதன் என்ற முறையில் உணவில்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு வாழ இயலாது, வாழவே இல்லை. ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,
நாங்கள் பகல் பூராவும் நோன்பு பிடிப்போம், இரவு பூராவும் தொழுது கொண்டே இருப்போம் என்று சொன்ன பொழுது ரசூல் சொன்னார்கள், உங்களுக்கு முன்மாதிரி நான் அல்ல, அசூமும் அசூம், நான் நோன்பு பிடிக்கின்றேன், நோன்பு பிடிக்காமலும் இருக்கின்றேன் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நானும் நோன்பு பிடிக்கின்றேன், நானும் உணவு அருதி கொண்டிருக்கின்றேன் என்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது அவருக்கு விதிவிலக்கு இருக்கின்றது என்றால், ஏன் உங்களுக்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அன்பு, நேசம், பற்றுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத ஒரு நேசம் ரொம்ப வேதனையா தெரியுது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணவு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு சான்று தர வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், கானா ஏகுலானி, தாம் உயிரோடு இருக்கும்போது 2 பேரும் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள் என்று. இப்ப காணா இருக்காம இருக்கின்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் சுஹதாக்களை பற்றி. சுஹதாக்களுக்கு ஷஹீத் இந்த உணவு கிடைக்கின்றது இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் இந்த சுஹதாக்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். எந்த அளவில் ஷஹூதாக்கள் எந்த அளவில் வஃபாத்தானதாக நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த அளவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டதாக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அந்த அளவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஷஹீத் என்ற முறையில் அவர்களுக்கு உணவு கிடைக்கின்றது என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்க தயாராக இருக்கிறோம். வஃபாத்தான அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு எப்படிப்பட்ட உணவு கிடைக்கின்றதோ அப்படிப்பட்ட உணவு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கிடைக்கின்றது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஹலா என்பதை பற்றி அல்லாஹ்வின் அர்த்தம் சொல்லியிருக்கின்றான். அதை நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். அஃபை மாத்தா அவ் கூத்திலா ஹலா புலானும் இதா மாத்த புலானும். இது இந்த லிசானுல் அரபில் கூறப்பட்டதாகும். அடிக்கடி இந்த அகராதியை பற்றி தான் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அகராதியை நாங்கள் மறுக்கின்றதில்லை, ஆனால் அகராதி எங்களுக்கு அடிஸ்தானம். ஒரு விஷயத்து ஒரு ஆயத்திற்கு திருக்குரான் என்ன அர்த்தம் கொடுக்கின்றது, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் கொடுத்தார்கள். இதை வைத்துதான் நான் உங்கள் முன்னால் தவஃபா என்பதற்கு அர்த்தம் சொன்னேன். அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றேன். தஃப்சீருல் குர்ஆன் பில் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பாதுஹு பாதன். திருக்குர்ஆனுடைய தஃப்சீர் திருக்குர்ஆனே தெரிகின்றது. திருக்குர்ஆனில் ஒரு விஷயம் புரியாவிட்டால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுவே நாம் பார்க்க வேண்டும். வரொன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர். மனிதர்களுக்காக அல்லாஹ் ஒரு சட்டம் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மத்தாஉன் இலாஹீன் ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துஃரஜூன். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மத்தாஉன் இலாஹீன். உங்களுக்காக, மனிதர்களுக்காக அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த பூமியில் முஸ்தகர்ரும் வ மத்தாஉன் இலாஹீன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தங்குவதற்குள்ள வசதியும் இடம் இருக்கின்றது மனிதர்களுக்காக. ஃபீஹா தஹ்யௌனா, இந்த பூமியிலே நீங்கள் வாழப் போகின்றீர்கள். வ ஃபீஹா தமூதுனா, இந்த பூமியிலே நீங்கள் மரணிப்பீர்கள். வ மின்ஹா துபாசூன், இதிலிருந்தே நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள். மனிதர்களுடைய 2 அதாவது நிலைமை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறினான். ஹயாத் மௌத், ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுன். இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் என்றால் அவருடைய வாழ்க்கையும் மரணமும் இந்த பூமியில் தான் இருக்க வேண்டும். இந்த பூமியுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருட காலமாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதர் அல்ல என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறைஷில் கேட்டார்கள், முஹம்மது நபியே, உன்மீது ஈமான் கொள்வதற்கு நாங்கள் தயாராயிருக்கின்றோம். சில காட்சிகள், சில அடையாளங்கள் நீங்கள் காட்ட வேண்டும். அதில் ஒன்று அவ் தர்கா ஃபிஸ் ஸமாஇ,
வலன் நுமின லிருக்கியிக ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரவுஹு. எங்கள் கண் முன்னால் அவ் தர்கா ஃபி ஸமாய் வானத்தில் ஏறி போக வேண்டும். வலன் நுமின லிருக்கியிக அவ்வாறு ஏறி போனாலும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரவுஹு, நாங்கள் வாசிப்பதற்கு ஒரு கிரந்தம் கொண்டு வர வேண்டும் வானத்திலே. இப்போ அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், குல் குருவிரா ஹல் குந்து இல்லா பஷர் ரசூலா, நான் உங்களை போன்ற ஒரு பஷர், ஒரு மனிதன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரசூல், நான் ரசூலா இருக்கின்றேன், யூஹாயிலே எனக்கு வகை வருகின்றது, உங்களுக்கு வருவேன். ஒரு மனிதன் என்ற முறையில், பஷர் என்ற முறையில் எவ்வாறு உங்களால் வானத்திற்கு போக இயலாதோ அவ்வாறு ஒரு பஷர் என்ற முறையில் உங்கள் கண் முன்னால் என்னால் வானத்துக்கு போக முடியாது. இப்ப என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வானத்திற்கு ஏற முடியாததற்கு ஒரு காரணம் தமது பஷர் என்ற நிலைமை என்று விளக்கமானவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பஷர் என்ற முறையில் மரணிக்காமல் வானத்தில் இருக்கிறார்கள் என்றால், நவுதுபில்லாஹ் சும்ம நவுதுபில்லாஹ், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவரா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், கடவுள் குமாரன், அவர் இன்றும் ஊரில் இருக்கிறார்கள், வானத்தில் இருக்கிறார்கள் என்று கிறிஸ்துவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா? அதற்கு நாம் வகை வைத்து கொடுக்கின்றோம். இப்படிப்பட்ட சில நம்பிக்கைகள் காரணமாக அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிசு ஃபில் ஹல்க், எவருக்கு நாம் நீண்ட ஒரு ஆயுளை கொடுப்போமோ அவருடைய உடம்பல் அமைப்பில் நாம் பலகீனத்தை கொடுப்போம் என்று. இது மனிதனுக்குள்ள ஒரு அடையாளம் அல்லாஹ் கூறுகின்றான். வமன் நுஅம்மிருஹு, எவருக்கு அதிகமாக ஆயுளை கொடுப்போமோ, நுனக்கிசு ஃபில் ஹல்க், அவருடைய உடல் அமைப்பில் பலவீனத்தை, வீக்னஸை நாம் கொடுப்போம் என்று. உலகிலே பார்க்கின்றோம் மனிதர்களாக நாம் 80, 85, 90, 100 வயதில் ஒன்றுமே செயலாமதியில், செயலற்ற முறையில், பார்வையை மற்ற கேள்வியை மற்ற நடக்க முடியாமல், செய்ய முடியாமல் ஒரு சக்தியற்ற முறையில் நாம் மனிதர்களை பார்க்கின்றோம். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால், அவர் 2000 வருடத்துக்கு பிறகு இங்கு தோன்றும் போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனிதருக்கு அப்பாற்ப ஒரு தன்மை, எதற்காக நீங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கின்றீர்கள் எங்களால் புரிய முடியவில்லை. அந்த மகத்தான தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுங்கள். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை, வானத்தில் இருக்கிறார்கள், இது இந்த இப்படிப்பட்ட சான்றுகள் சொல்கிறீர்கள். இந்த சான்றுகள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்கள் கொடுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு கானூன், அல்லாஹ்வுடைய ஒரு சட்டம், அந்த சட்டத்தை மீற இவரால் முடியாது. அந்த சட்டத்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமாலும் மீற இயலாது. ஆகவே இந்த விஷயமாகவும் சகோதரர்கள் பதில் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நான் 2, 3, 4 விஷயங்கள் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். அதுக்கு விளக்கமான முறையில் பதில் எனக்கு கிடைக்கவில்லை. அதாவது, ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள்? அகராதி வச்சிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள்? அல்லாஹு ஃபாயிலும் தவஃபி ஃபேலும் ஜீரோ மஃபூலுமாக இருக்கும் போது என்ன அர்த்தம்? இது தேவைச்சீர்கள் என்று சற்று விளக்கமாக பெறுமாறு வேண்டுகின்றேன். ஃபமன் யதவக்கல் அலல்லாஹ் யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், இது அல்லாஹ்வுடைய பொது கட்டளை. அல்லாஹ்வின் மீது எவர் தவக்கல் வைப்பார்களோ புரியாத அளவில் யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் ரிஸ்க் கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ். இது நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் மீது பரிபூர்ணமான முறையில் தவக்கல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கின்றான் இந்த உலகில். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரசூல் அல்லாஹ் புரியாத, ஈசா அலைஹிஸ்ஸலாம் புரியாத முறையில் ரிஸ்க் கொடுக்கின்றார்கள் என்பது இதிலும் தெளிவாக முடியாது. கானாய குலானித்தாம், அவர் உணவருந்தி கொண்டிருந்தார்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான், தவிர நான் அவருக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நான் உங்கள் முன்னால் 6 ஆயத்துகள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலும் மின் கப்லிஹி ருசுல், கத் மின் கப்லிஹி ருசுல், இதை எடுத்து வைத்திருக்கின்றேன். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த எல்லா நபிமார்களும்
சென்று காலம் சென்று விட்டார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதை எடுத்து காட்டினேன். இது முதலாவதாக வரும் பெயர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகும். இந்த மலக்குகள் வணக்கம் செய்யப்பட்டார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யாஇன் மா யஷ்ரூன அல்லா அய்யான யுபஸூன் என்பதை விளக்கமாறு அல்லாஹ் கூறினான். அல்லாஹுவே தவிர எவர் வணங்கப்படுகின்றார்களோ, இவரை வணங்குகின்றார்களோ, லா யக்லுகூன ஷைஅன், அவர் எவரையும் படைக்கவில்லை, வஹும் யுக்லகூன், அவர் படைக்கப்பட்டிருக்கின்றார், அம்வாத்துன், அவர்களும் மரணப்பட்டவர்கள், கைரு அஹ்யாஇன், உயிருடன் யாருமே இல்லை. இதில் சொல்லியிருக்கார்கள், குர்ஆன் கரீமில் மலக்குகளை வணங்கியதாக கூறப்பட்டிருக்கின்றது என்று குர்ஆன் எங்கே கூறவில்லை. இனாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர்கள் தேவிமார்கள் என்று, மலக்குகள் என்று சொல்லவில்லை. மலக்குகளே ஜிப்ரீல், மீகாயில், அஸ்ராயில், ஈசா இவர்களே வணங்கியதாக திருக்குர்ஆன் எங்கேயும் கூறப்படவில்லை. பல தேவிமார்களை கூறுகிறார்கள், தேவிமார்கள் மரணப்பட்டதாக, தேவிமார்களை வணங்குவதாக, அந்த தேவிமார்களை மரணப்பட்டதாக குர்ஆன் கரீம் கூறுகின்றது. இப்போது இருக்கக்கூடிய சத்ய சாய்பாபா இவர்களை போல் வணங்குகின்றார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா. இந்த ஆயத்து அதை வைத்து பார்க்கும் போது இந்த ஆயத்து பொய் என்று சொல்கிறீர்களா? சாய்பாபாவை நாம் பார்க்கின்றோம், அவர் படைக்கப்பட்டவர்கள், அவர் யாரும் இவரையும் படைக்கவில்லை. அதே போன்று இந்த மாய், அவர் படைக்கப்பட்டவர், அவர் எதையும் படைக்கவில்லை. இந்த சத்ய சாய்பாபாவை சார்ந்த பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன், அவர்கிட்ட கேட்டிருக்கின்றேன், சத்யா சாய்பாபாவே கடவுளாக நாங்கள் வணங்குவதில்லை என்றுதான் சொல்றார்கள். சத்தியமா இந்த பேர் சங்கராச்சாரியர், அவர் யாருமே கடவுள் என்று வணங்குவதில்லை. சங்கராச்சாரியர் நான் பேசியிருக்கிறேன், 1.5 மணி நேரம் இஸ்லாத்தை பற்றி பேசியிருக்கிறேன் ஜெயேந்திர சரஸ்வதியோட. அவர் யாருமே கடவுளாக வணங்கவில்லை, அவர் யாருமே படைக்கும் இல்லை, எதுவும் படைக்கும் இல்லை, படைக்கப்பட்டவர்கள். இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன், அவர் படைக்கப்பட்டவர்கள், அவர் எவரையும் படைக்கவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவரையும் படைக்கவில்லை, ஸ்ரீகிருஷ்ணன் படைக்கவில்லை, ஸ்ரீராம் படைக்கவில்லை, இவர் வணங்கக்கூடும் தேவிமார்களும் தேவர்களும் யாரையும் படைக்கவில்லை. ஆகவே எவர்களை இவர் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் யாரையும் படைக்கவில்லை. குர்ஆன் கரீம் 1400 வருடங்களாக இந்த ஆயத்தை நாம் வாசித்து கொண்டே இருக்கின்றோம். இதில் மாபூதான பாத்திலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாபூதான பாத்தில் பட்ட ஒருவர், அதாவது பொய் தெய்வங்கள் பட்டவர்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொய் தெய்வமாக கிறிஸ்துவர்கள் வணங்குகின்றார்களா இல்லையா? நிச்சயமா வணங்குகின்றார். அப்படி வணங்கக்கூடியவர்களை பற்றி